I welcome all our JCOM members and for this third week learning meeting. JCOM is the concentrate on 100% business growth of our members. I 100 minutes for 100% learning. Presentation. First of all, you have to tell your name and your business and your company or organization name, and you should ask for a need for which you would like to get connected. என் பேர் ஜேசி இளங்கோ சுப்ரமணியம். நம்ம வந்து டைல்ஸ் அண்ட் சானிட்டரி ஒர்க் பண்ணுறோம். நம்மளோட ஷாப் நேம் வந்து போகன் டைல்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பரமத்தி வேலூர். நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் நீட்கோர் சானிட்டரி ஒர்க் பண்ணுறோம். என்னோட ஸ்பெசிஃபிக் ஆஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாமோகன் அண்ணா கிட்ட. ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற இடத்துல நமக்கு ரெஃபர் பண்ணி சொல்லுங்கள். I am Dr. Arun Subramaniam, roll number 1 from Sri Pune Medical Center, Paramati Velur. It's the first multi-specialty hospital in Paramati Velur. Our health is our main priority. So, everyone nalla business pannunga. Our hospital is always open 24 hours, anytime, any help you want it. We are always there to serve you. I would like to thank everyone who attended our spot this week. YouTube போடுற வீடியோ நான் இந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் நம்ம யூஸ் ஆல்ரெடி நம்ம எப்பவுமே யூடியூப்ல நம்ம வாய்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே நம்ம யூடியூப் சேனல் வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. என்னோட பிசினஸ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆயிடும். நமக்கு தேங்க்யூ. partners and they are from each supermarket. நம்ம கடை வந்து ஒலிம்பி பஸ் லொக்கேட் ஆயிருக்கு. grocery products பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் பிரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் எங்களோட வெர்டிகல் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ஸ் ரூஸ்டர் ஸ்ட்ரீட்ல 24 பொன்னி பெயிண்ட் ஹவுஸ். லொகேஷன் பார்த்தீங்கன்னா பரமத்தி வேலூர்ல கிருஷ்ணா லாட்ஜ் ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ நம்ம இருக்கக்கூடிய பில்டிங்கோ இல்லை ஒர்க் ஸ்பேஸோ லிவிங் ஸ்பேஸோ வந்து அதோட கலர்ஸ் வந்து நம்ம ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் சைக்கலாஜிக்கலாக. அது மேபி டேரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ராப்பராக பெயிண்டிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்து ஹெல்பிங் இன் தட் வே. தேங்க்யூ ஃபார் மீட் ஆல் பொன்னி பெயிண்ட் ஹவுஸ். கமலக்கண்ணன். என்னோட வெர்டிகல் பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி பில்டிங் மெட்டீரியல்ஸ் சப்ளையர். என்னோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ். என்னோட ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 13. நமக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிட்ல இருந்து கார் பார்க்கிங் வரைக்கும் 25+ ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷாப் எக்ஸாக்டா லொகேஷன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா லாட்ஜ் நியர் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கவங்க மெயினாக சப்போர்ட். என்னோட பேர் சந்தோஷ்குமார். என்னோட ரோல் நம்பர் 14. என்னோட கம்பெனி ஸ்ரீராம் போட்டு நம்ம வெர்டிகல் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ஹோம் அலார்ம் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கையில் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற இதில் நம்ம சிசிடிவி கேமரா பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சிசிடிவி கேமரா வீட்டுக்கு தேவையான ஹோம் அலார்ம் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் வீட்டுக்கு இப்போ புதுசாக பில்டிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எதாவது பில்டிங்கோ இல்லை புதுசாக கேமரா போடுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான கேபிள்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. ப்ளஸ் வைஃபை கேமரா அண்ட் 4G அண்ட் 4R கேமரா பண்ணி கொடுத்துருக்கோம். சிசிடிவி கேமரா எதுக்கு போடுறோம் பார்த்தீங்கன்னா திருத்த தடுக்கிறதுக்கும் பொருளை பாதுகாப்பு. என்னோட வெர்டிகல் நம்பர் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது ரூல்ஸ் ஸ்ட்ரீட்டில். என்னோட செல் நம்பர் கிளியர் இருக்குது. என்ன பண்ணிட்டு நம்ம மோட்டார் இன்சூரன்ஸ் அதாவது வீட்டில் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 2 வீலர் ஆரம்பிச்சு காரு லாரி பஸ் எல்லா வண்டியுமே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் ஸ்கூல் ரோட்ல ஏசி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே பிஆர்எஸ் பில்டிங்ல இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா வச்சிருப்பீங்க. இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் அதுலயே இருக்கு. தேங்க்யூ வெரி மச். விண்டோ பிரசன்ஸ்னு சொல்லிட்டு சாரதி பக்கத்தில் வந்து பரமத்தி வேலூர்ல கடை இருக்கோம். ஸ்க்ரீன் புதுசாக ஃப்ளோர் மேட் வால்பேப்பர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எம் அசோக்குமார். ஜோதி டெய்லரிங் ஃபேன்சி. பெண்களுக்கு தேவையான அனைத்து ப்ளவுஸ் எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஃபேன்சி ஸ்டோருக்கு பெண்களுக்கு தேவையான எல்லாருமே அந்த கிடைக்கிது. கண்டிப்பாக எல்லாம் பண்ணுங்க. நம்ம நேச்சுரல் சோப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் எல்லாரும் பயன்படுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. I am Bhupati. My company name is Aradhana Bhagat. என்னோட ரோல் நம்பர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதாவது நேம் கனெக்ட் பண்ணி கொடுங்க. Once again, I am Bhupati from Aradhana Bhagat. This is Mohankumar from Sri Shasta Home Theatres. வீட்டில் ஒரு ரூமை டெடிக்கேட்டட் ரூம் வந்து தியேட்டராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட வேலை. ஒன்ஸ் அகைன் நான் நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே பண்ணியிருந்தேன். நம்மளோட டெமோ ரூமுக்கு வந்தமைக்கு நன்றி. வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நம்ம டெமோ செட்டப் எப்படி பண்ணியிருக்கோம். என்னோட ரோல் நம்பர் வந்து 30. ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் பிராண்ட் நேம் வந்து யுவி ஸ்டுடியோ. இது வந்து என்னோட யூடியூப் சேனல் யுவி ஸ்டுடியோன்னு இருக்கும். இது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ப்ரொஃபைல் தெரிஞ்சுக்கலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் தான் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் பாப்புலராக இருக்குது ஃபோட்டோகிராஃபி சர்வீஸில். ஸோ இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி YUVI ஸ்டுடியோ ஸ்பேஸ் இல்லாமல் அடிச்சிங்கன்னா ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் யூனிக்கான கட்ஜெட்ஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் மொபைல்ஸ் எல்லாமே நம்ம கடையில் இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உதவி பெட்டிங் டெக்கரேட்டர் கடந்த 17 வருடங்களாக பெட்டிங் டெக்கரேஷன் செஞ்சுட்டு இருக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து புது மாடல்ஸ் இந்த மாதிரி யூனிக்காக வேணும். நம்ம எதாவது இன்ஸ்டாகிராமோ வெப்சைட்டில் எதில் வேணாலும் எடுத்து ஒரு புது மாடல்ஸ் எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்குறாங்களா? நீங்கள் யோசிக்கவே வேண்டாங்க. நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான யூனிக் மாடல்ஸ்
எதுவாக இருந்தாலும் அவங்க கஸ்டமைஸ் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய ட்ரெஸ் கலர் என்ன இருக்குது, அவங்களோட ஸ்டேஜ் பேக்ராப் என்ன சைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸாக ட்ராய் பண்ணி கொடுத்து அதை ஒர்க் பண்ணி தரோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்குலாம் செஞ்சு கொடுத்துருக்கோங்க. எந்த கிட்ட தான் கனெக்ட் பண்ணலாம். மை ஸ்பெசிஃபிக் ஆஸ் நான் வந்து ஐஸ்வர்யா மஹால் ஓனர். வேலூரில் வந்து லை ஸ்கூல் ரோட்டில் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் லொக்கேஷன் ஆகிருக்கு. எங்களோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா உங்களின் கனவு நிறைவேற பழனி ஸ்ரீ ஜெயமுருகன் சீட்ஸ் பிரைவேட் லிமிடெட். எங்களோட சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா டேபிள் கேஷ், அதாவது சீட்டுக்கு முன்னாடி பணம் செலுத்தி சீட் அன்றைக்கி நீங்கள் பணம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி டெய்லி கலெக்ஷன், வீக்லி கலெக்ஷன், மந்த்லி கலெக்ஷன் இருக்குது. சீட்டில் சேர்றதுக்காக டாக்குமெண்ட்ஸ் ஆச்சு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. ஸ்பெசிஃபிக் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நவம்பர் மந்தில் வச்ச குரூப்பில் பார்த்தீங்கன்னா 5 lakh 2 lakh நிறைய இருக்கு. இன்டீரியர் உங்கள் வீட்டுக்கு சாப்பிடும் யூனிக்காக ஒரு இன்டீரியர் டிசைன் வேணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்டீரியர் ஹை ஸ்கூல் ரோடு. தேங்க்ஸ் நோட் வந்து டாக்டர் அரவிந்த் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கு. நம்மளோட ஷாப் வந்து லியோ மார்ட்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சிருக்கோம். நம்ம ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் எல்லா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான பொருட்களும் இருக்குது. டிக்கெட், ஷூஸ், டிஷர்ட், லோயர், பேண்ட் எல்லாமே இருக்குது. எதாவது நீட்டு தான் சொல்லுங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி Today's chief guest and our guest speaker. So it is a very happy feeling to be with all budding or emerging or already established entrepreneurs in this beautiful town of whatever I choose. My special thanks to Sivaraju sir for inviting me for this beautiful or wonderful session. Thank you. எதுக்காக ரெடி பண்ணது அப்படின்னு சொன்னேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி தான் ஈஸியாக பேசிக்கலாம் என்னை பொறுத்த மட்டும். பட் பிஸ்னஸ் மேன் இருக்கீங்க அப்படின்னா ஐ டோன்ட் டூ பிஸ்னஸ் பட் ஐ லைக் ஸ்டார்டிங், பட் ஐ லைக் ஸ்பீக்கிங் அபவுட் பிஸ்னஸ். I like speaking about this. அப்போ 15 minutes என்ன பேசலாம் அப்படிங்கிறது ஐ வாஸ் ஜஸ்ட் அதாவது ஒன்று நம்ம எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் சொல்கிறோம். இந்த மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. யூ கேன் டேக் தட் as an external motivation. செல்ஃப் மோட்டிவேஷன் ஒன்று இருக்குது. நான் மட்டுமே சிங்கிள் லெஃப்ட் ஹேண்டர் இல்லையா, யாராவது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கீங்களா? யாருமே இல்லை. இன்னும் ஒய் இன்க்ளூடிங் மீ. எதனால தெரியுமா? அதுக்கும் இந்த டெவலப்பிங் கண்ட்ரிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதே ஃபோரமை, இதே பிஸ்னஸ் மீட்டை நீங்கள் வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் நடத்துறீங்க ஆர் ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் நடத்துறீங்க, யூஎஸ், யூகே, ஜெர்மனி, ஜப்பான், வாட் எவர் இட் இஸ். ஒரு 40 பேர் இருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா ஒரு 15-18 பேராவது இல்லை ஆல்மோஸ்ட் நியர் டு half of them will say yes we are all left handers. அந்த ஸ்மால் பிஸ்னஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு போலேனாலும் we feel இல்லையா the business will not run. இப்போ நீங்கள் இங்கே நிறைய பேர் வந்து ஒரு 9:30 வரைக்கும் இருக்கலாம், 9:45 வரைக்கும் இருக்கலாம், 10 o'clock வரைக்கும் இந்த மீட்டிங் கூட போகலாம். இதில் வந்து ஒரு 1/4 ஆஃப் தி பிஸ்னஸ்மேன் வந்து உங்கள் பிஸ்னஸை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆமாம் இல்லையா? நம்ம இங்கே வந்துட்டோம், நம்ம பிஸ்னஸ் கரெக்டாக போகுதா இல்லையா, இவர்கிட்ட இந்த வேலையை பார்க்க சொன்னோமே, அவர்கிட்ட அந்த வேலையை பார்க்க சொன்னோமே, அவர் அதை கரெக்டாக பண்ணுறாரா, பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? ஏதாவது ஒரு ஃபோன் வருது, மெசேஜ் வருதுன்னா கூட சார் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்ட்டார். பட் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோன் காலை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு மெசேஜ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வி ஹேவ் தட் ஃபீலிங். இப்போ இன்னைக்கு நான் பிஸ்னஸ் போலேனாலும் என்னுடைய பிஸ்னஸ் நடக்காது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? ரைட். முகேஷ் அம்பானி இஸ் தி ரிச்சஸ்ட் ஏஷியன், நாட் ஈவன் த ரிச்சஸ்ட் இந்தியன். ரைட். ஹீ ஓன்ஸ் ஜியோ. ரைட். கரூரில் வந்து எத்தனை ஷோரூம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜியோ ஷோரூம்ஸ் ஒரு 10-12 ஷோரூம்ஸ் இருக்கும். அதில் வந்து ஏகப்பட்ட எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. 10-12 ஷோரூம்ஸ் put together, let us say there are 500 employees. முகேஷ் அம்பானிக்கு இந்த 500 எம்ப்ளாயீஸ் கரூரில் என் கம்பெனி ஜியோக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா? தெரியாது. He may not even know that there is a town called Karur. கரூர்னு ஒரு டவுன் இருக்குங்கிறதே அவருக்கு தெரியாது. மேபி அப்போ வந்து அதில் நம்மளுடைய கம்பெனி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்மளுடைய ஷோரூம்ஸ் இருக்கு, இவ்வளோ கம்பெனி, இவ்வளோ எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. நம்ம ஒரு நாள் நம்ம பிஸ்னஸ்க்கு போலேனாலே, நம்ம வந்து ஃபாலோ பண்ணலைனாலே பிஸ்னஸ் கரெக்டாக நடக்கலை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நம்மகிட்ட இருக்கு. We always want to be connected with our business, right? So he is not connected. Yes, he is not connected with Karur town. He is not connected with his showrooms, or he is not connected with his employees. Employees ஓட பேர் தெரியாது, கரூர்னு ஒரு டவுன் இருக்குங்கிறது தெரியாது. அந்த எம்ப்ளாயீஸ் முகேஷ் அம்பானியை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ரைட். ஜியோவில் ஒர்க் பண்ணுவாங்க, பட் some may not even know that Jio is owned by முகேஷ் அம்பானி. அவங்களுடைய டீம் லீடர் பேர் தான் தெரியும்.
மேனேஜருடைய பேர் தான் தெரியும். Then how it runs? Because of the systems. இப்போதான் ரீசெண்டாக ரத்தன் டாட்டா இருந்தார். ரத்தன் டாட்டா பற்றி the whole India is speaking. நிறைய எத்திக்கலாக இருக்காரு. He is a very successful businessman. He doesn't run for money. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் டாட்டா வந்து ஓரளவுக்கு எந்த அளவுக்கு philanthropic-ஆ இருக்காரோ அந்த அளவுக்கு இல்லைனா கூட Dhirubhai Ambani was a bit philanthropic. My dad worked for Reliance for almost 25 to 30 years, right? My dad was an ex-employee of Reliance. He was working for a leading hospital group in Madurai. I'm just giving you a real example. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு ரீசன்னால he had to come out of the hospital, right? அப்ப he was searching for a job. He got a job in a leading manufacturing group in Madurai. I will not tell you the name. நான் சொல்றது வந்து before 25 to 30 years. The salary was 30,000. Before 30 years. The salary was 30,000 in Madurai. It is almost decent. கூப்பிடுறாங்க இங்க செலக்ஷன் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் he was almost in his deathbed. இன்னும் 2-3 நாள் இறந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாங்கள் சொன்னோம் before 30 years he wanted to go by train and come back by train. இல்லை வேண்டாம் தாத்தாக்கு இப்படி இருக்கு அப்படின்னு I said இல்லை I wanted to go because my previous company is calling me, right? அப்படின்னா Dhirubhai Ambaniயோடைய PA எந்த அளவுக்கு entrepreneurs பவர்ஃபுல்லோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் அசிஸ்டன்ஸும் பவர்ஃபுல். You need to develop your employees. You need to empower your employees. Empowerment ஒன்று இருக்கு. அதாவது entrepreneurனு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி intrapreneurனு ஒன்று இருக்கு. Intrapreneurனா யாரு அப்படின்னா உங்களை மாதிரியே தான். They feel it is my business. நீங்க இல்லைனாலும் வேலை நடக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அவங்க தான் வந்து they are called as intrapreneurs. நீங்க எடுக்க முடியுங்களா அவங்க எடுப்பாங்க, சில நேரம் உங்களை கூட சிறப்பாக கூட எடுப்பாங்க. அந்த மாதிரியான எம்ப்ளாயிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். They are called as intrapreneurs, right? Dhirubhai Ambaniயோட டைரக்ட் PA. அப்பா போறாரு, ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. அப்போ பிஃபோர் 30 இயர்ஸ் ஒரு லேண்ட்லைன் நம்பர் மட்டும், இதுக்கு கால் பண்ணுங்க ஏதாவது ஒண்ணுனா அப்படின்னு போறாரு. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் அபவுட் டு அட்டெண்ட் தி இன்டர்வியூ, ரைட்? அப்போ உங்களுக்கு தான் தெரியும் என்ன இருக்கும், தாத்தா இருந்துட்டாரு, ரைட்? கம்யூனிகேட் பண்ணணும். அந்த லேண்ட்லைன்ல நான் தான் கால் பண்றேன். மை டாட் இஸ் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் தி இன்டர்வியூ. இன்னும் இன்டர்வியூ முடியல, ரைட்? அப்போ கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறேன். மை டாட் பிகேம் அப்செட். நடக்கும் தெரியும், பட் இருந்தாலும் பிகேம் அப்செட். இதை வந்து பிஏ கிட்ட போய் சொல்றாங்க, சார் இந்த மாதிரி நம்ம பழைய எம்ப்ளாயி இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, என்னமோ ஃபோன் கால் வந்தது என்னன்னு தெரியல. he became terribly upset. அப்போ then they called, ரைட்? எங்கள் அப்பா உடனே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சார் என்ன சார் ஆச்சு, இன்டர்வியூ அப்போ வச்சுக்கலாம், என்ன ஃபோன் கால் வந்தது? அப்பா அப்படி சொன்னாரு. சரி சார் பரவாயில்ல, அதாவது எங்கள் அப்பா இன்டர்வியூ வந்திருக்காரு, இப்போ வேலையில இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ எப்படி வந்திருப்பாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஃப்ளைட்டில் வந்திருப்பாரா, ட்ரெயினில் வந்திருப்பாரா, என்ன they know, they need not ask. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை சார் இன்டர்வியூ அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் உடனே போங்க, உங்கள் அப்பா இறந்துட்டாருங்கிறீங்க, நீங்கள் உடனே போங்க, இன்டர்வியூ அப்புறம் பார்த்துக்கலாம். We will book a flight ticket for you. We will book a flight ticket for you. You need not worry about the payment. We will discuss about it later. Before 30 years, right? மும்பையில் நடந்தது இந்த இன்டர்வியூ. Dhirubhai Ambaniயோட டைரக்ட் PA. மும்பையிலேருந்து சென்னைக்கு வரணும், சென்னையிலேருந்து மதுரைக்கு வரணும். 2 flights. அன்னைக்கு டேட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ளைட் டிக்கெட். யூ திங்க் வாட் வில் பி தி காஸ்ட், ரைட்? வந்துட்டார். அப்பா வந்து யோசிச்சார், இல்லை சார் காஸ்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் சார், நீங்கள் போங்க சார் அப்படின்ட்டு வந்துட்டார். டன். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஃபைனல் ரைட்ஸ் எல்லாம் முடிஞ்சது. வித்தின் 1 வீக் ஒரு டெலிகிராம் வந்தது, சார் யூ ஹவ் பீன் செலக்டட் இன் ரிலையன்ஸ். அவ்வளோதான், இன்டர்வியூலாம் நடக்கல, யூ ஹவ் பீன் செலக்டட் இன் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. ஸோ பட் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, இந்த ஜாப் வந்து சென்னையில் அகெயின் 25,000, 5,000 lesser than the job in Madurai, right? So now my father has 2 offices. ஒன்று வந்து own city, மதுரையில் it is 30,000 rupees, again a reputed company. இன்னொரு ஜாபும் மதுரையில் பட் 5,000 lesser, சென்னையில் 5,000 lesser. அங்கே போய் ரெண்டுக்கு ரூம் எடுக்கணும், சாப்பாடு எல்லாமே இருக்கு இல்லையா. இப்போ அந்த இன்சிடென்ட் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் சுச்சுவேஷனில் நம்ம எந்த ஆஃபர் எடுப்போம்? We choose the Madurai offer here. But because of this incident, my dad chose which offer? The Chennai offer, the Reliance offer. Even still, no, when I see this brand name, no, Reliance, I have an affinity towards Reliance. Reliance என்னனாலும் பண்ணட்டும், எப்படினாலும் பண்ணட்டும். ரிலையன்ஸில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ரிலையன்ஸில் இருந்து தான் வாங்கணும்னு நினைப்போம். Because of this incident, the empowerment, no, which happened, right? Just 1 or 2 more points. I wanted to say a lot of things, but because of time. Thank you very much, Professor Dr. Rajesh Kumar sir, for your valuable session and time with us.
Now the time, another 5 minutes is for us to have a question and answer session with our today's guest speaker. Anyone can raise your questions regarding business. Whatever questions you have, you can ask me based on my knowledge. Of course, I don't do business, but we interact with a lot of business. Professor, நீங்க வந்து இப்ப நம்ம பிசினஸோட நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் பரிமாண வளர்ச்சிங்கிறது வந்து அந்த கிரிப்டோ அப்படிங்கறத சொல்றாங்கல்ல, அதுல பிசினஸ் கண்டிப்பா மூவ் ஆன் ஆயிருக்கும். ஓகே, கிரிப்டோ கரன்சி கிரிப்டோன்றத விட அந்த மணி ஃபுல்லாவே வந்து அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல தான் கொண்டு போற மாதிரி இருக்கும் அப்படிங்கறது. ஓகே, இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் ஒரு பிஸ்னஸ் ஃபோரமில் அட்டென்ட் பண்ணுறப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெஃபினெட்லி இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் சம் இயர்ஸ் ஸ்டில் டு கெட் இன் டு தி ஆன்லைன் பிஸ்னஸ், பட் விதின் தி நெக்ஸ்ட் 1 to 2 years what people are predicting is yes, every transaction is going to occur online only. ஏன்னா இந்த டிஜிட்டலைசேஷன் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்பு இருந்தது, பட் இப்போ வந்து இந்த ஆன்லைன் ஆர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கு. இட் இஸ் தேர் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். பீப்புள் ரேர்லி கேரி கேஷ் இல்லையா? பீப்புள் ரேர்லி கேரி கேஷ். முன்னாடிலாம் பர்ஸ் வச்சுருப்போம், ஏடிஎம் கார்ட்ஸ் வச்சுருப்போம், எல்லாமே இருக்கும். இப்போ வந்து இந்த மொபைல் இருந்ததுன்னா வந்து போதும் இல்லையா? அதான் தட் இஸ் தி growth which is happening. அண்ட் இப்போ இன்னொன்று என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸும் அடுத்து எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து இப்போ மேபி இட் would have come in India, but in several western countries it has already come and they are moving forward. And cryptocurrency வந்து இன்னும் இந்தியாவில் பெருசாக லீகலைஸ் வந்து பண்ணலை. Several countries cryptocurrency has gone ways forward, I should say. Most of the entrepreneurs here, I think they would have started the business with this intuition. Rather than MBA படிச்சவங்க எல்லாரும் they say you need to do a market analysis, survey பண்ணிட்டு then you need to start a business. But is it right to do a survey then start a business, or by intuition we start a business and go on? The question is very nice question. Analysis எல்லாம் வந்து தேவையில்லை, சிம்பிளாக முடிச்சிருக்கேன். அதாவது சில நேரம் நீங்கள் அனாலிசிஸ்லாம் பண்ணாமே யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர். அதாவது இப்போ ரீசெண்டாக என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஷோரூமில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணார். அவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு ஹி வாண்டட் டு ஸ்டார்ட் சம்திங். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரூம்ஸுமே காலியாக இல்லை. என்ன சொல்லிட்டாங்க, எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ திரும்ப அந்த ஷோரூம் ஃபுல்லாக இட் இஸ் அ வெரி பிக் மால். அங்கே வந்து சுற்றி பார்த்துருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டெப்ஸ் எலிவேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, இதை வந்து எனக்கு வாடகைக்கு கொடுங்க அப்படின்ட்டு. அது வந்து சும்மா தான் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ் எலிவேட்டர்ஸ் பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும்ல, அதை வந்து கேட்டிருக்காரு. சும்மா தான் இருக்கும், கொடுத்துட்டாங்க. பட் அந்த மால் ஓனருக்கு கியூரியாசிட்டி, என்ன இவர் பண்ணுறாரு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு 6-8 ராடு வச்சு ஒரு டென்ட் மாதிரி போட்டு நெட்டு போட்டுட்டு கீழே ஒரு மேட் போட்டு ஸ்டெம்ப்லாம் வச்சு ஹி பாட் அ பவுலிங் மிஷின், கிரிக்கெட் பவுலிங் மிஷின், செகண்ட் ஹேண்ட். இட் இஸ் ஜஸ்ட் 50,000. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்க 3.5 lakh it is. அப்போ 50,000க்கு வாங்கிட்டு வெளியில் ஒரு போர்டு மட்டும் போட்டார், 15 minutes ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இவ்வளோ டைம், ½ an hour இவ்வளோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற கடைக்கு கூட்டம் வருதோ இல்லையோ இந்த கடைக்கு வரும். அண்ட் இட் இஸ் வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மிஷின் மட்டும் தான் 50,000. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 25,000 30,000, ஈவன் பிலோ 1 lakh கூட கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட். பட் இட் அட்ராக்ட்ஸ் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ். நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாரு சார், பட் அங்கே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அங்கே போனோடனே நீங்கள் சொன்ன மாதிரி தான் the intuition gave him the idea, but we should be able to train the intuition. That really matters. What are the opportunities in rural areas for digital transformation, or like you said, business, mall, in rural areas? Rural areas for digitalization, digital transformation or business opportunities. It is இன்னும் ஒரு பெரிய லெவலில் வந்து நம்ம வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவேர்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மியாக தான் சார் இருக்கு டிஜிட்டலைசேஷனை பொறுத்த மட்டும். ஸ்லோலி பீப்புள் ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் இட். டிஜிட்டலைசேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று வந்து ரூரல் ஏரியாஸில் இட் வில் டேக் சம் டைம். ஸோ we need to wait or we have to play a waiting game as far as digitalization is concerned. ஈவன் கரூரே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் there are so many entrepreneurs, பட் இன்னும் ஒரு பெரிய லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வரல. அதுக்கு வந்து we need to wait. Government is also giving a lot of things.
நாங்கள் அந்த ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிறத பற்றி we are giving awareness. Students are doing a lot of things. They train their parents. அந்த மாதிரி தான் போயிட்டு Valuable time. Thank you JC Rolex Gurumurthy sir for bringing this speaker to our table today. Now the business presentation from our head table side. First I would like to start from this side. JC Engineer சத்யகுமார், எங்களோட நிறுவனத்தின் பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ப்ரொமோட்டர்ஸ். எங்களோட அலுவலகம் வேலூர் பிஎஸ்கே பிளாஸில் 5 இயர்ஸாக ப்ரொமோட்டர் பிஸ்னஸ் ரன் பண்ணிருக்கோம். டேபிளில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்னர்ஸுக்கும் ஒரு இன்விடேஷன் வச்சுருக்கேன். எங்களோட மோனூர் பேட்டப்பாளையம் சைட்டில் வந்து சைட்டுக்கு பூமி பூஜை வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை காலையில் 10:30லேருந்து 11:30 வரைக்கும் பூமி பூஜை போடுறோம். அவசியம் எல்லா பார்ட்னரும் வந்து கேட்டுக்கிறோம். அதே போல் ஒரு ஃப்ளையர் ஒன்று வச்சுருப்போம், ப்ரோச்சர் ஷீட்டு. எங்களோட 2 சைட்டில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். எங்களோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறவங்க அது இருக்கூர் கட்டமரம் அப்படின்னு இங்கே இருந்தாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். 1 செகண்ட். சத்யகுமார், சீரியல் நம்பர் 37, வெர்டிகல் ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் நேம் எஸ்ஐ கிரிக்கெட் அகாடமி. அகாடமி லொக்கேட்டட் இன் பிஎஸ்கே பிளாசா வேலூர். நாங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு 5 இயர்ஸ் எபோவில் இருந்துட்டு 14 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் எலிஜிபிலிட்டியில் இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் கிரிக்கெட் ப்ரொஃபஷனலாக சொல்லித்தரோம். 8 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோங்க. ப்ரொஃபஷனல் கோச் இருக்காங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்த நம்ம அகாடமியில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தே நம்ம அகாடமியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டேட் லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக் காஸ்ட் வந்துட்டு உங்களோட சில்ட்ரன்ஸ் பெஸ்ட் கிரிக்கெட்டராக ஆகணும்னா ப்ளீஸ் கம் வித் அஸ். ரவிசங்கர், என்னோட வெர்டிகல் மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர் சன் ஆட்டோ கேரேஜ் அப்படிங்கிற பேரில் 22 இயர்ஸ் சர்வீஸ் சென்டர் நடத்திருக்கோம். எங்களோட சர்வீஸ் சென்டரில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஏசி ஒர்க்ஸ், டிங்கரிங், பெயிண்டிங், அலைன்மெண்ட், வாஷிங் எல்லாமே ஏ டு Z இருக்குது. உங்கள்கிட்ட இருக்க வெஹிக்கிளும் சரி, எனக்கு ஸ்பெஷல் பாஸ் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யார் இருந்தாலும் சரி பாடி ஷாப் ஒர்க் வந்து நாங்கள் நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். This is JC Engineer Sivaraj, Drona Training Academy. We are doing business training and motivation session for colleges and schools. Our partners and request, especially today chief guest and our coach and our table members, all our partners and sincere request is you please make use of my service. Thank you very much. I am Jay Prasad. Last 15 years college professor work பண்ணிட்டு இருக்கேன். Last 3 years financial freedomல பக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுத்துட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுவோம். Thank you. Basically we are a digital marketing company. வேறு பரமத்தியோட பேஸ்ட் பண்ணி டிஜிட்டல் மீடியா ரன் பண்ணிட்டு இருக்கோம். Basically நாங்க ஃபீல்ட்ல பாஸ்ட் 5 இயர்ஸா இருக்கோம். And south side is new digital marketing is new for south side. So thank you all for inviting here, especially sir you. Morning partners. I am Suresh from Garud Element Paint Road. நான் பார்த்தீங்கன்னா SJ நேச்சுரல் பிராண்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆயில், ஜிஞ்சலி அண்ட் கோகனட் ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ரீட்டெயிலாகவும் பண்ணிட்டு இருக்கோம், ஹோல்சேலாகவும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து டோர் டெலிவரி ஆப்ஷனும் கொடுத்துட்டு இருக்கோம். என்னோட ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாரதி ஸ்டோர் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ் இருந்தாலும் நம்ம வேலூர் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க இருந்தாலும் கண்டிப்பாக கொடுங்க. ப்ளஸ் வந்து கேண்டீன்ஸ், கம்பெனி கேண்டீன்ஸ் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது myself AP Sadish Kumar from JCOM Karur L1.2 table. நாங்கள் பார்த்தீங்கன்னா கரூர் UPVC டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்னு சொல்லிட்டு UPVC விண்டோ ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்க்கு தேவையான UPVC ஸ்லைடிங் விண்டோஸ், ஓப்பன் விண்டோஸ், பாத்ரூம் டோர்ஸ் எல்லா தரமான ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னோட ப்ரௌச்சர் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா டைப்லையும் வச்சுருக்கேன். ஃபோன் கனெக்ட் நம்மகிட்ட இருக்கலாம் நிறையா, அதை எப்படி கொடுக்குறது, கன்வெர்ட் பண்ணுறது, ஏன்னா நம்ம செல்ஃபாக கனெக்ட் ஆகிறது இல்லாமல் எக்ஸ்டர்னல் கனெக்டையும் நம்ம வாங்குறதுக்கு தெரியணும். ஸோ இதை வந்து நம்ம இதுவரைக்கும் நல்லா போயிருக்கோம். நியர்லி 3 crore ஐ திங்க் 3 கோடி ரூபாய்க்கு இந்த 13 வாரத்தில் நம்ம பிஸ்னஸ் இருந்து. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஆஸ் அ கோச்சாக இன்னும் உங்கள்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு தான் சொல்கிறேன். அது இன்னும் நல்லா இருந்தால் இன்னும் மேபி இன்னொரு 50 லட்சமோ அல்லது இன்னொரு 1 crore போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் நம்ம வந்து திருப்பி அந்த மாதிரியான விஷயத்தை சொல்கிறோம். நீங்கள் இன்னும் கரூர் 1லேருந்து வர்றீங்க, நீட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க, ஆஸ்க் என்ன வேணும்னு கேட்குறாங்க, என்ன யார் மாதிரி ஆட்களை நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இங்கே என்ஜினியராக இருக்கிறார் அப்படின்னா UPVC இருக்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்டை உங்களுக்கு கனெக்ட் பண்ண நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறார். அப்போ என்னன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி அந்த ஃப்ளோரில் இருக்கார். அந்த நாலேஜ் நம்மளுக்கு வேணும். இதை இம்ப்ரூவ் பண்ணிங்க. ஒரு யாரோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஸ்க் கேட்டுருக்கலாம்,
கேட்கும்போது நான் ப்ரெசென்ட்ல இருந்தால் தான் கொடுக்க முடியும். அந்த ஸ்பெசிஃபிக் ஆஸ்க்கு வராத பார்ட்னர் போய் சேருமான்னு தெரியாது. அப்போ நான் பிஸ்னஸ் மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தால் என்னது உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வாட்ஸ் த ஜேகாம் பாலிசிஸ் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் 6 monthsல 6 ஆப்ஷன் தான் எடுக்க முடியும். நம்ம இதெல்லாம் வந்து ஓப்பனாக ஃபர்ஸ்ட் சொல்கிறோம். ஏன்னா நம்ம உடனே கால்குலேட்டிவாக பிஸ்னஸ் மேனா என்ன யோசிப்போம் அப்படின்னா, சார் சொன்னார் நம்ம இல்லைன்னா பிஸ்னஸ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பயம் இருக்கும் அப்படின்னாரு. ஒரு 4-5 years முன்னாடி அப்படி தான் இருந்தது. ஒரு ட்ரைனிங் செஷனில் போய் நம்ம உட்காந்துனா சென்டர் ஓப்பன் ஆச்சான்னு தெரியல, யார் என்கொயரி வந்தாங்கன்னு தெரியல. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க என்ன தெரியலன்னு பயம் இருந்துச்சு. இப்போ அதை பற்றி ஃபீலே கிடையாது. ஏன்னா அதை ப்ராசஸ் கொண்டு போயிட்டோம். பிஸ்னஸை ப்ராசஸ் கொண்டு போயாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே லைவ்ல இருக்கணும். அதுக்கு தான் அட்டெண்டன்சி பாலிசி வச்சுருக்கோம். ஸோ தொடர்ந்து ஜேகாம் அப்படிங்கிறது வேலூரில் தொடங்கப்பட்ட புது ஃபர்ஸ்ட் டேபிள் கிடையாது. இது எத்தனாவது டேபிள் நினைக்கிறீங்க? 28வது டேபிள், டிஸ்ட்ரிக்ட்குள்ள 8வது டேபிள், ஜேசி இந்தியாவில் 218வது டேபிளோ 19வது டேபிளோ. ஸோ 200 டேபிளுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக 5 வருஷம் ரன் பண்ணி தான் நம்மகிட்ட ஒரு கல்ச்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பயுமே பாசிட்டிவ் ஆங்கிள் இருக்கும். இந்த இயரோட லாஸ்ட்ல இருக்கிறோம். ஜேகாம் இயர் முடியும் போது, ஜேசி இயர் முடியும் போது அப்கமிங் டீம்ஸ் வருவாங்க. ஒரு மெகா C2C பிளான் பண்ணியிருக்கு. குரூப்பில் ஷேர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சேர்மனை ஷேர் பண்ண சொல்கிறேன். ஜோன் குரூப்பில் ஷேர் ஆகிடுச்சு, இன்னும் டேபிள் குரூப்பில் ஷேர் ஆகலை. நாமக்கல் C2C நடக்குது. திருப்பி நம்ம சொல்கிறது என்னன்னா அங்கே போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் குரூப்பமாக இருப்பாங்க. எங்கே? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். எல்லாருக்கும் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு எனக்கு டிஸ்ட்ரிக்ட் கனெக்ட் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து டேபிள் ஃபண்ட்லேருந்தே வந்து சேர்மன் கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க டேபிள் பர்மிஷனோட. ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸ் இருப்பீங்களான்னு மட்டும் கொடுத்துங்க. வர்ற வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி ஈவினிங் வந்து 5 o'clock கோல்டன் பேலஸில் நடக்குது. ஸோ 8 டேபிள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். 7 டேபிள் நம்மளோட சேர்த்து 7 டேபிள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். எதுனா ஆக்டிவாக இருக்கும் அந்த டேபிள் எல்லாருமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அங்கே 30 seconds தான் உங்களுக்கு பிஸ்னஸ் டைம் இருக்கும். நல்லா எஃபெக்டிவாக உங்களுடைய ப்ரெசன்டேஷனை 30 secondsக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இதுதான் எனக்கு இருக்குது, யாருக்கு வேணாலும் கனெக்ட் ஆகலாம். லைக் நான் வந்து நீட் சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுங்க, அவருக்கு என்ன கனெக்ட் கிடைக்கலாம்? நாமக்கல் வந்தால் ஹோல்சேலர் கிடைக்கலாம். அவர் ஒரு ஸ்பெசிஃபைடாக யாராவது ஹோம்மேடு ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கலாம்? நாமக்கல் டேபிள்லையோ ராசிபுரம் டேபிள்லையோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அல்லது அனிதா மேடம் பண்ணுற மாதிரி கீ மாதிரி வெரைட்டிஸ் யாராவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவங்க அந்த பிராண்ட் எடுத்து எங்கே வச்சு கொடுக்கலாம்? நீட் சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு கொடுக்கலாம். அல்லது நீட் சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபைடாக ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை யாரையாவது வாங்கியிருக்கலாம். அதான் அந்த டேபிள் யாராவது நீட் கேட்டால் கொடுக்கலாம். அப்போ நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கே சொல்லிட்டேன். ஏன்னா சூப்பர் மார்க்கெட் இல்லாத இடம் கிடையாது. ஒட்டி கடை இல்லாமல் இல்லை, அடுத்த லெவலில் இருக்கிற கடை இல்லாமல் இல்லை, சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய மால் இல்லாமல் இல்லை. வெரைட்டியாக அங்கே என்ன சூப்பர் மார்க்கெட்டில் என்ன விற்குது? ஹவுஸ் ஹோல்டிங்க்கு தேவையான அன்றாட தேவையான மளிகை பொருள் கிடைக்குது. இது எங்கே போனாலும் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு நிறைய யூனிக் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. அப்போ நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருக்குது. அவர் நல்ல ப்ராடக்ட் சப்ளை பண்ணுவார் அப்படின்னா நாமக்கல் டேபிளில் எனக்கு தெரிஞ்சு 2-3 டேபிள் வெர்டிகல் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ இவர் சப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம தான் நம்ம பிஸ்னஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்காக வாய்ப்பாக இருக்கும். அதே கிட்ஸ் ஃபோட்டோகிராஃபி கிடைக்கும். ஏன்னா அங்கே எம்ஆர் ஸ்டுடியோ இருக்குது, சன் ஸ்டுடியோ இருக்குது, இன்னொன்று தெரியல 3 டேபிளில் 4 டேபிள்லையுமே இருக்குது அங்கே ஸ்டுடியோ. இப்போ லாஸ்ட்டாக 5.0 கூட ஒரு கொலாபரேஷன் பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களாம் கிட்ஸ் ஃபோட்டோகிராஃபியில் ஸ்பெஷலைஸ்டாக இல்லை. ஏன்னா நான் டேபிளில் அவங்க ப்ரெசன்டேஷன் பார்த்துருக்கேன், கிடையாது. அவங்க ஒரு ஷூட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கிட்ஸ் ஷூட் வேணும் அப்படின்னா யாரை கனெக்ட் பண்ணலாம்? யுவியை கனெக்ட் பண்ணலாம். இந்த C2C ஹெல்ப்பாக இருக்கும். முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு மெகா ஈவெண்ட் மறுபடியும் டிசம்பரில் 15 இருக்குது. ஸோ அதுக்கும் பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாதான் அடுத்த இயருக்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் ஆக முடியும். விஷயத்தை தெரிவிச்சுட்டு தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. 42 as on date 439. Today total G-note value 19,59,980 rupees. As on date 1,76,21,903. Thank you. தான் 322 சொன்னாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். 1.5 lakhs சொல்லி ஆர்ஆர் சொன்னாரு. யார் கொடுத்தாங்க? டாக்டர். ப்ளீஸ் சார் டாக்டர் வாங்க.